லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவ அப்படி பண்ணலனா நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அம்மாடி, அதுக்காக அவ பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு ஒண்ணுனா உங்களுக்கு எப்படி துடிக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணுனா அவங்களுக்கும் அப்படிதானே துடிக்கும். எடுங்க அத்தை, எல்லாத்தையும் சீக்கிரமா சரி பண்ணிடலாம். அவனுக்கு அவங்க போட்டோவை தொடறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லு. தொட வேணான்னு சொல்லு. ஏக்கா இப்படி பேசுற? நம்ம செந்திலுக்கா இல்ல, இவ அவங்க நிழலுக்கு கூட சமானம் இல்ல. அவங்க பேரு கெட்டு போனதே இவனாலதான். இனி அவங்க போட்டோல இவன் நிழல் கூட படக்கூடாது. டேய் மாணிக்கம், அம்மா, என் அப்புச்சி படத்தை நான் தொடவோ இல்ல தொட்டு மாலை போடவோ நான் யாருக்கிட்ட அனுமதியில கேட்க தேவையே இல்லை. ஏன்னா அவரு ஏன் அப்புச்சி என்னமோ இப்ப பேசுறாங்களே, அவருடைய மானம் மரியாதை எல்லாம் என்னாலதான் போச்சுன்னு. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்றேன். என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே இவங்கதான். இந்நேரம் என் அப்பச்சி மட்டும் இங்க இருந்திருந்தா என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் என் அப்பச்சி மட்டும்தான் மாமா. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எனக்கு எது வரும் வராதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் மாமா. அவர் என்னைக்கோ எனக்கு படிப்பு வராதுன்னு உதாசீனப்படுத்தி பேசுனதே இல்ல மாமா. ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு வரையதா வரும். என்ன அப்படி ஊக்கப்படுத்துவாங்க. அவர் மட்டும் இருந்திருந்தா என்னை இப்படியா விட்டுப்பாங்க? கண்டிப்பா கண்டிப்பா மாட்டாங்க. நான் ஒரு பெரிய ஓவியனாவோ இல்ல இந்த வேலையில ஒரு ஒரு பெரிய ஆளா நான் வந்திருப்பேன். அவங்க ஆசையெல்லாம் ஏன் மேல திரிச்சு கடைசி வரைக்கும் எனக்கு என்ன ஆசை இருக்குன்னு புரிஞ்சுக்காம என்னைய அணுவா சாவடிக்கிறாங்க மாமா. என்னால முடியல மாமா. ஏய் மாப்ள, என்னால முடியல. அப்பச்சி ஏன் என்னை விட்டு போனீங்க? பாத்தீங்களா என்னெல்லாம் சொல்றாங்க, நீங்களே பாத்தீங்களா? டேய் மாப்ள, அதெல்லாம் ஏய் ஏங்கா அவனை குத்தி காட்டி காயப்படுத்திக்கிட்டு இருக்க. நீ அவன் கூட பேச மாட்டேன்ட்ட, ஏத்துக்கிட்டா. அவன் சந்தோஷமா அவன் பொண்டாட்டி கூட வாழ விடல, அதையும் ஏத்துக்கிட்டா.
அவன் அப்பச்சியோட தீதி அதையும் கொடுக்க விடல, அதையும் கூட ஏத்துக்கிட்டா. அவன் அப்பச்சி போட்டா கூட தொடக்கூடாதுன்னா என்னக்கா நியாயம்? பெருசா நியாயத்தை பேசுறான். நான் என்னடா அவனை சொத்து சொகம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்க சொன்னடா? இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்த சொன்னேன். இந்த வீட்டோட கண்ணியத்தை காப்பாத்த சொன்னேன். அதுக்காக அவனை வாத்தியாராக சொன்னேன். பெருசா நியாயத்தை கேக்குறானா? நியாயம் அக்கா, இந்த வீட்டுல விளங்காத பைய வடிவேலும் பரமும் இருக்கும்போது செந்தில மட்டும் ஏக்கா படிக்க சொல்லி ஏன் அடம் பிடிக்கிற? எல்லாரும் தானே தப்பு பண்ணாங்க, ஆனா செந்தில மட்டும் ஏக்கா மன்னிக்க மாட்ற? டேய், அவனை மட்டும் ஏன் குறை சொல்றேன்னு கேக்குறல்ல? ஏன்னா அவனை நான் முழுசா நம்புனேன்டா. என் உசுரை விட முழுசா நம்புனேன். அந்த நம்பிக்கையை கெடுத்து ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டான். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துவான்னு நம்புனேனே, எல்லாத்தையும் தலைகீழ போட்டு உடைச்சிட்டாரு. ஏய், மத்தவங்க மேலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லடா. அதனால அவங்க மேல எனக்கு கோபமும் இல்லடா. ஆனா இவன் செஞ்சது நம்பிக்கை துரோகம் தானே. அது எப்படிடா என்னால தாங்கிக்க முடியும்? அவன் நம்பிக்கைய உடைக்கலடா, என் மனச உடைச்சிட்டான். அட, இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? போடா, வந்துட்டு. அடங்க மாட்டுது. ஆமா, மாப்பிளைக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஆத்தாவுக்கே சவுக்கடி கொடுத்துட்டு போறானே. எல்லாம் நன்மைக்கு தான் நினைக்கிறேன். பாப்போம். அமுதா, நீ போய் பேசிட்டு வாமா, நான் இங்க இருக்கேன். சரி சித்தப்பா. சார். எஸ், வாங்க. சார் வணக்கம். வாங்க. வணக்கம் சார். நீ செந்தில் தானே? ஆமாம் சார். இவங்க யாரு சார்? இவங்க என்னோட வைஃப் சார். ஓ, உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? குட் குட், வெரி குட். சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், இவங்க இங்க நான் மறுபடியும் படிக்கணும். நீங்க தான் காலேஜ்ல சேர்த்துக்கணும். என்னம்மா விளையாடிக்கிட்டு? விளையாடாம விஷயத்துக்கு வாமா. சார், நான் ஒன்னும் விளையாடல சார், நான் உண்மையை தான் சொல்றேன். இல்லம்மா, இவருக்கு சீட்லாம் கொடுக்க முடியாது, நீங்க கிளம்பலாம். ஏன் சார், ஏன் கொடுக்க முடியாது? இவங்க ஏற்கனவே இங்க படிச்சவங்க தானே. அதுவும் இல்லாம இவங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும் சார். முடியாதுன்னா சொல்லிராதிய. இவன் இங்க படிச்சானா? செம்ம காமெடி பண்றமா நீ. இவன் இங்க எழுதுனது 20 பேப்பர், அதுல 18 பேப்பர் ஃபெயிலு. மொத்தமா அரியர்ஸ் வச்சிருக்கான். அதுவும் இல்லாம இவன் காலேஜுக்கு முக்காவாசி நாள் வரவே இல்லை. இப்படி இருக்கிற ஒருத்தனை படிப்பு சொல்லி கொடுங்கன்னு எந்த நம்பிக்கையில சொல்ற? இந்த காலேஜில் வேற சீட்டு கொடுக்க சொல்றேன். என்ன செந்தில், நான் சொல்றது சரிதானே? இவங்களை வச்சுக்கிட்டு சார், இவங்க இப்ப படிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்காக. இதுக்கு வேற எதுவும் பண்ண முடியாதா? என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. இதுக்கு மேல எது பேசுறதா இருந்தாலும் கரஸ்பாண்டன்ட் போய் பேசிக்கங்க. ஏன் சித்தப்பா, இவங்க படிக்கிற காலத்துல அப்படி என்னதான் பண்ணாகலாம்? ஏன் அத்தா, என்னாச்சு? எழுதுனது 20 பேப்பர் தான், அதுல 18 பேப்பர்ல ஃபெயிலாம். தெரிஞ்சது தானே.
இதுல காலேஜுக்கு முக்காவாசி நாள் வரவே இல்லையா. இவங்களெல்லாம் எதுக்கு சித்தப்பா இங்கன சேர்த்து விட்டிய? படிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லாம இருந்திருக்காக. இவங்களுக்காக பேச போய் எனக்கு தான் அவமானம். இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. காலேஜ்ல சேர்த்துக்கிறேன்னு சொன்னாங்களாமா? இப்படி இருந்தா எப்படி சித்தப்பா? போய் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேச சொல்லிருக்காக. அங்கன போய் பேசி பாப்போம். இன்னும் அங்கன என்ன அவமானம் காத்துட்டு இருக்கோ. இன்னும் அதெல்லாம் தெரியலாம். அந்த ஆள் ஒரு மாதிரியான ஆளு. அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல. பாப்போம். வாங்க. சார். அடடே வாமா முண்டா. நீங்க பள்ளிக்கூடத்துல தானே இருந்தீங்க? இந்த காலேஜ் அந்த பள்ளிக்கூடமும் ஒரே மேனேஜ்மெண்ட்டுமா. இங்கே கரஸ்பாண்டன்ட் இல்லை, அதான் இதையும் நானே பார்த்துக்கிறேன். ஓ. உட்காருமா. பரவாயில்ல சார். அன்னைக்கு பிரதேச நினைவு நாளில் நாம ஒன்று நினச்சா அது வேற ஒன்று நடந்து போச்சுமா. நீ எதுவும் மனசில் வச்சுக்காதம்மா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். போக போக எல்லாம் சரியாயிரும். இல்லைம்மா, நாம தான் அதெல்லாம் சரி பண்ணணும். சரிம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவனை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவனை என்ன பார்க்கவே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல சார், அப்போ நீங்க தானே சொன்னீங்க நாம தான் மாமா பேரை சரி பண்ணணும்னு. ஆமா, அதுக்கு இவக வாத்தியார்னு சொன்ன பொய்ய உண்மையாக்குனாதான் அது முடியும் சார். அதுக்கு இவகளை இதே காலேஜ்ல மறுபடியும் படிக்க வைக்கணும் சார். என்னமுதா, படிப்பெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா போச்சா? இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. இவன் கடைசி வருஷத்துல முக்காவாசி நாள் காலேஜுக்கு வரவே இல்லை. எழுதின எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயிலு. இவனுக்கு எந்த அடிப்படையில இவனை படிக்க வைக்கணும்னு சீட்டு கட்டுக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கு மேலேயும் இது சின்ன பசங்க படிக்கிற இடம். ஏமா, இவனுக்கெல்லாம் எப்படிமா சீட்டு கொடுக்க முடியும்? சார், முடியாதுமா, முடியவே முடியாது. இங்க பாருமா, அப்படியே படிக்கணும்னாலும் கடைசி வருஷம் முழுசா இவன் காலேஜுக்கு வந்துட்டு போகணும். இனிமே இவன் படிச்சு பாஸ் பண்றதெல்லாம் முடியாத காரியம்மா. இந்த பாரு, நீ இதுக்கு தான் இங்க வந்திருக்கேன்னா தயவு செஞ்சு நீ கிளம்புமா. சார், இவங்க இம்புட்டு நாளா கிளர்க்கா இருந்துகிட்டு வாத்தியாருன்னு போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திருக்காகனா அதுக்கு ஒரு வகையில நீங்களும் ஒரு உடந்தையா இருந்திருக்கீங்க. இவங்க பண்ணது தப்புனா அப்போ நீங்க பண்ணதும் தப்பு தானே சார்? இவங்க வாத்தியார் ஆகியே தீரணும். நீங்க பண்ண தப்புக்கு பரிகாரமா இவங்களை நீங்க படிக்க வைங்க. இவங்களை வாத்தியார் ஆக்குற பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு. என்னம்மா, மிரட்டுறியா? இல்ல, மிரட்டெல்லாம் இல்ல. நீங்க தானே சொன்னீங்க நாம தான் சரி பண்ணணும்னு. அதான் சரி பண்றதுக்கு உங்ககிட்ட உதவி கேக்குறேன். இது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அத்தை செத்தே போயிடுவாங்க. என்னமோ பண்ணுங்க, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பையன் உருப்படவே மாட்டான். அதை நான் நிச்சயமா உறுதியாவே சொல்லுவேன். சார், நான் படிச்சிருவேன் சார். ஆமாடா, கிழிச்ச. படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்க முடியல, காலம் போன கடைசி நேரத்துல வந்து சாதிப்பேன். ஹலோ, சொல்லுங்க சார். செந்தில்னு ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. ஆமா, என்னை பார்த்துட்டு தான் வந்தாங்க. அவன் கடைசி வருஷம் காலேஜுக்கு முழுக்க வரவே இல்லை. ஏஜ் வேற ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு அட்மிஷன் போட வாய்ப்பு இருக்கா? பண்ணிடலாம் சார். லாஸ்ட் இயர் கூட நார்த் இந்தியாவில் ஒரு 50 வயசுல ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொசீஜர்ல நம்ம பண்ணா கரெக்டாக இருக்கும் சார். சரிங்க சார், இப்போ அந்த பையனை அனுப்பி வைக்கிறேன். அவருக்கு ஒரு சீட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கிறேன். ஓகே சார். சொல்லிட்டோமா? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய உதவி. அதெல்லாம் இருக்கட்டும்.
நான் இவனுக்காக பண்ணலை. முன்னாடி உதவி பண்ணதுக்கு, இவனோட அப்பச்சி மேலே உள்ள மரியாதைக்கு, இப்போ ஓ மேலே உள்ள மரியாதைக்கு நான் பண்ணுறேன். பார்த்துக்க. ம். இனிமே என்னால் இவன் சம்பந்தமாக எந்த உதவியும் பண்ண முடியாது. இனிமே அவன் பாடு. சரி சார். சரிங்க சார். ம். அமுதா, நீ சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டியம்மா. ஆமாம் மாமா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். ஒரு வழியாக சீட்டு கிடச்சிருச்சு. ஆனால் இதுக்கு வேற 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். முதல்ல அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். இங்க பாருங்க சித்தப்பா, எத்தனை தடவை சொல்றது, இந்த பணத்தை ஏற்பாடு பண்றது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, வீட்டு செலவு எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். அதை விட்டுட்டு சும்மா போய் போர்டுல பெயிண்ட் அடிக்கிறது, சமையல் வேலைக்கு ஆள் கூப்பிட்டாக அது இதுன்னு வீட்டு கஷ்டத்தை சாக்கா வச்சுக்கிட்டு சுத்தாம ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணி கரை ஏறி வர வழிய பார்க்க சொல்லுங்க சித்தப்பா. என்ன மாப்பிள்ள, கேட்டுச்சா? அப்படித்தான்ப்பா. அமுதா சொன்னதை கரெக்டா கேட்டு நடந்துக்க. நீ பாடல கரையேறு அதே ஏறன்னு சுத்திக்கிட்டு இருக்காத. சித்தப்பா, இன்னொரு விஷயம். என்னத்தா சொல்லு. இவ காலேஜுக்கு போற விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா அத்தைக்கு. சரிதா. ஏன்னா எதுவுமே சொல்லிக்காம டக்குன்னு ஒரு வாத்தியாருன்னு முன்னாடி போய் நின்னா அதுவே ஒரு மாதிரி பெருமையா தானே சித்தப்பா இருக்கும். என்ன சித்தப்பா, கரெக்ட் தானே? சரிதா. மாப்பிள்ள, நீ எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ அமுதா உனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கா. இனி உனக்கு நல்ல காலம்தான். இந்த பாரு, இந்த விஷயம் உங்க அம்மா காதுக்கு போகாம பாத்துக்க. அமுதா ஆசையா நிறைவேற்ற வழியை பாரு. சரி வா. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். என்ன வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ள? அமுதாவோட டூயட்டா? ஆட போமாமா, ஆவர் காரியத்தை பேசுவியா? அவளே ஏதோ 4வது மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இது டூயிட் ஒன்று தான் குறைச்சது. நான் வேற யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள, நீ எல்லாத்தையும் நெகட்டிவாவே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்நேரம் நீ உண்மையான வாத்தியாரா மட்டும் இருந்திருந்தா இப்படி என் கூட உட்காந்து நிலா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பியா? சொல்லு. எப்படியும் அமுதா கூட தானே டூயட் பாடிக்கிட்டு இருந்திருப்ப. ஆமாம், இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு மாப்பிள்ள. என்ன சம்பந்தம் இருக்கு மாப்பிள்ள? மனுஷனோட எண்ணங்களுக்கு எப்பவுமே தனி சக்தி இருக்கு. நீ இப்படித்தான் ஒண்ணு நடக்கிறோம்னு சதா எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு நாள் அப்படியே ஆயிரும். இது எந்த சாமியார் சொன்னாரு? சாமியார் சொன்னாத்தான் நம்புவியா? நான் சொன்னா நம்ப மாட்டியா? இதெல்லாம் பிரபஞ்சத்தோட விதி. இதை யாராலும் மாத்த முடியாது. இந்த பாரு மாப்பிள்ள, நீ உண்மையான வாத்தியாரா இருந்தா ராத்திரி நேரத்துல அமுதா வந்து உன்னையே ரசிச்சு ரசிச்சு அவன் உன் கண்ணத்துல கைய வைக்கிறா. ஆனா நீயோ அவளை கவனிக்காம பசங்க எக்ஸாம் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்க. அப்ப அவ உன் கண்ணத்துல மாப்பிள மாப்பிள போயிட்டான்டா கனவுக்கு. மாப்பிள நல்லா ஃபீல் பண்ணி கலர்ஃபுல்லா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம். ஏ மாமா, முதல்ல ஏன் 33 போட்டுட்டு அப்புறம் 35 போடுறிய? அது ஒன்றும் இல்லாமதா, இந்த பையன் பேர் கணேசன். எனக்கு கணேசன்னு பேர் வச்சுருந்தாலே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன்தான். பாவம், என்ன பிரச்சனைன்னு தெரியல. 2 மார்க்காக எதுக்கு அவனை ஃபெயில் பண்ணணும்? அதான் பாஸ்போர்ட். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாமா. இந்த மனசு தான் உங்களை இன்னும் காதலிக்க வைக்குது. சரி, சாப்பிடலாமா? இல்லைமதா, கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன் வேலைலாம் இருக்குது. நாளைக்கு பசங்களாம் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள நான் ஏமாத்துன மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதான். சரி, நீங்க வேலையை பாருங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன்.
அம்மா என்ன மாப்பிள விரல் இந்த கடி கடிக்கிற? அமுதா ஊட்டி விட்டா அதான் மாமா செல்லமா கடிச்சேன். அட பாவி, அமுதா ஊட்டி விட்டாளா? ஏய் ஐடியா கொடுத்தவனுக்கே வாடா. டேய் விரலவே இந்த கடி கடிக்கிறியே, பாவம்டா அமுதா. சின்ன புள்ளடா அது. இதுல வெக்க வேற உனக்கு. பல்லு பதிஞ்சிச்சா மாமா? டேய் போடா. பார்த்து இறங்குமா. யாரையும் காணா, நீ கூப்பிட்டா தான் வருவாங்க. கூப்பிடு. மா 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 எங்கடமா இருக்க? இதோ வந்துட்டேன். கனமா இருக்கு. மா ஏய் புவனா, வாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. மா அங்க வெளிய பேக் இருக்கு, உள்ள எடுத்து வைக்கணும், வாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கு, போயிட்டு வாங்க. என்னது? என்ன உள்ள எடுத்து வச்சிடலாம்? என்ன மாப்ள இதெல்லாம் பேக்கு? அது ஒன்றும் இல்லத்த, குடியிருந்தோம்ல, அந்த வீட்டுக்காரனுக்கு எனக்கு சின்ன தகராறு ஆகிப்போச்சு. மூத்த மாப்பிள்ளையா இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வெளியில் வாடகை வீட்டில் தங்கினா உங்களுக்கு நல்லாவா இருக்கேன். அதான் இங்கேயே தங்கிடலாம்னு வந்துட்டேன்.